ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆமாங்க. ஸோ நைட் டைமில் இருக்குது என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகலை. ஸோ கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து அரௌண்ட் 6 months ஆச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாரும் இப்போ தான் நான் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போயே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ நாளாக ஏன்டா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே வாய்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நைட்டாக இருக்குங்க. ஸோ கொடைக்கானல் ரோட் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பயங்கரமாக இருக்குது. ஸோ நைட் டைம் யாரும் வர மாதிரினா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் கூட வாங்க, சேஃபாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனலில் போட விஷயம் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட்டை குறையாமல் கொடுத்துக்கிட்டே இருங்க எப்பயும் போல். அந்த கொடைக்கானல் எபிசோட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அண்ட் அடுத்த பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபேமே, அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா விடிஞ்சுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் விடிஞ்சிருச்சு இந்த மலை சைடுமே. இன்னும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 கிலோமீட்டர் இருக்குங்க மேலே போகிறதுக்கு. அதாவது மேலேனா கொடைக்கானல் போகிறதுக்கு. நம்ம பாய்ஸ் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாய்ஸ் வந்து இப்போ தான் ஒரு சின்ன ஸ்டாப்பிங் போட்டோம். அண்ட் ரோடு வந்து ரொம்ப மோசங்க. இங்கே பாருங்கள், பேட்ச் ரோட்ஸ் அதிகமாகவே இருக்குது. பைக்ஸில் வரவங்க பார்த்து சேஃபாக வாங்க, கொடைக்கானல் வரவங்க. ஸோ சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். அப்பா, நைட் டைம்ஸில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங்ஸ் வரது பெஸ்ட்டு. டிராஃபிக் இல்லை, பார்த்துக்கோங்க எவ்வளோ டிராஃபிக் இல்லாமல் இருக்குன்ட்டு. ஸோ சண்டேஸ் தான், பட் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சுத்தமாக இல்லை, ஈஸியாக ஏறிடலாம். ஸோ அங்கே பாருங்க, அங்கே ஒரு வேன் நிற்கிது. நல்லா இருக்குங்க ஸ்பாட்டு. என்ன நமக்கு நேரம் மாட்டேங்குங்க. ஃபாக் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் ஃபாகே இருக்க மாட்டேங்குது. கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணிடும். ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 ஹூடி போட்டிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது என்னால் தாக்கு பிடிக்க முடியுது. சரி நம்ம பாய்ஸ் வரட்டுங்க. மேலே ரீச் ஆனதும் சின்னதாக ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா டோல்னே சொல்லலாம். ஸோ கார்லலாம் வந்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஸோ பைக்கில் வந்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் லெஃப்ட்டில் ஓரமாக வந்துடலாம். ஸோ எங்களை மாதிரியே. அண்ட் கொஞ்சம் தூரம் செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு சில்வர் வாட்டர் ஃபால் தெரியுங்க. ஆமாங்க, சில்வர் வாட்டர் ஃபாலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. வாவ், அதுதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ். நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஃபேவரட்டான லொக்கேஷனில் நம்மளோட ஃபேவரட் கார் நிற்கிது. ஸோ மஹேந்திரா தார். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கார்னே சொல்லலாம். அதுக்குள்ளே போகலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. வாங்க அப்படி உள்ளே போவோம். நம்ம பாய்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரில. ஏன் இப்படி குளிருது? ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வியூ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது. நைட் டைமில் லைட் எரியும் போல். ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங்கே கிளம்புறதுனால பார்த்தீங்கன்னா குளிருதுங்க. இங்கே பாருங்க, கையெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. வா, ஸ்பாட் சூப்பரான ஸ்பாட்டு. அங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து இன்னும் தண்ணிலாம் நிறையா வரும் போல். தண்ணி நிறையா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கே பாருங்கள், மேலேருந்து வருது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இங்கே இறங்குது, தெரியுதா? ஸோ அங்கே இருக்கிற வர தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இறங்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே போக போக செப்பரேட் ஆகிரும். அப்படியே மேலே ஏறி பார்ப்போம். எம்மாடி. அண்ட் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா சில்வர் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ ரொம்ப நாள் கனவு. ஸோ இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பாய்ஸ்னால். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோஸ்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டேன். அண்ட் மேலே போக போக இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஸ்பாட் எல்லாமே வீடியோஸில் நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணியோட சவுண்ட் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஃபேமே, இவர் தான் ஆசிக், பார்த்துக்கோங்க. நம்ம தலைவர் ஆசிக். இன்றைக்கி வந்து அவர் தான் கண்டென்ட் நமக்கு தரப்போகிறார். கண்டென்ட் ப்ரோ, எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஒரு சமயத்தை? பொண்ணு பார்க்கணும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபேமே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸ்பாட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணேன்.
அந்த இனோவா கார் நல்லா இருக்குல்ல சூப்பராக இனோவா கார் அப்படியே தான் இருக்குது, எதுவும் மாடிஃபை பண்ணல ப்ரோ. இன்னும் லேட்டான நிறைய கும்பல் வருமோ? செம்மையாக வரும் ப்ரோ. ஆமே கட் கைஸ், வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மலையில் சன்ரைஸ் பார்க்குறேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிடுச்சு, நல்லா இருக்குங்க. ஸோ அந்த ஃப்ளவர்லாம் கலர் சூப்பராக இருக்குது. பாசில் அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டேன். நீங்கள் முடிஞ்ச அளவு கீழே பெட்ரோல் போட்டுருங்க. ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா 101, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் இங்கேயும் வடக்கு நண்பர் தான் இருக்கார். அப்போ இவங்க தமிழை கற்றுக்கிட்டு இவங்க லா பேசுகிறாங்க நம்மக்கிட்டேயே. சில விஷயங்கள் பார்க்கும்போது செம்ம கடுப்பாகுதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கோங்க, அது வந்து நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ அவர் வந்து பேசுனதுனால தான் அப்படி சொல்கிறேன், ஓகேவா? பார்த்தீங்கன்னா 250 ரேஞ்ச் காட்டுது. ஸோ 4-5 பாயிண்ட் இருக்குது. முடிஞ்ச அளவு கீழே போயிடலாம், கீழே போயிட்டு நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். நார்மல் பெட்ரோல் வந்து 103 ரூபாங்க ரேட்டு. நம்ம ஊரில் வந்து 101 ரூபா. பவர் பெட்ரோல் மட்டும்தான் இருக்காமா. ஆனால் நார்மல் பெட்ரோல் இருக்குது, பட் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் மட்டும்தான் போடுவாராம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அது வந்து லேட் ஆகுமா இருக்கா, ஆனால் லேட் ஆகுமா. இது என்ன கணக்கு? ஆள் இருக்காங்க பங்க்கில் பெட்ரோல் போடுறதுக்கு, பட் லேட் ஆகும்னா அது எப்படிங்க? என்னங்க இது? ஐயோ, இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம பசங்க பாருங்கள். ஸோ இதில் எக்ஸாஸ்ட் தான் மெயினு. ஸோ நம்ம ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எக்ஸாஸ்ட் போட்டிருக்காப்புல வண்டிக்கு. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதரோட ரொமான்டிக் லூசர் அவரோட சேனல் நேம். ஸோ நிறைய பேர் தெரியும், அவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவார். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டாருன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நல்லாயிருக்கும் எக்ஸாஸ்ட் சவுண்டு. BS6 மாடல். கொடைக்கானல் இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். ப்ரோ எக்ஸாஸ்ட் நோட் கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிபி போட்டிருக்கு. இங்கே பாருங்க சன்ரைஸ். வாவ், ஃபாக் ப்ளஸ் சன்ரைஸ். ஸோ நான் எதிர்பார்த்த அளவு பார்த்தீங்கன்னா ஃபாக் இல்லைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம எந்த காட் செக்ஷன் போனாலும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது பார்த்திங்கன்னா இருக்கவே மாட்டேங்குது. அதனால தான் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே கூடாதுங்கிறாங்க போல். உண்மை தான் அது. நமக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குங்க. ஸோ போட்டிங்லாம் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்கி பாருங்கள், நட் ரோட்லேயே இருக்குது ஹஸ்கி. அண்ட் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். ஸோ வந்துட்டோம் கைஸ், ஃபைனலி வி ஆர் இன் கொடைக்கானல். ஸோ போர்டு எங்கேயா இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்குறேன், எங்கேயுமே கண்ணில் தெம்பரில். ஸோ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க. பசங்களை விட்டோம்னா நம்ம பிடிக்க முடியாது, அவ்வளோதான், கத்தம். திஸ் இஸ் டவுன் நினைக்கிறேன். பக்காவாக இருக்கேன். ஸோ இதெல்லாம் ஹோட்டல்ஸ் இங்கே இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்டில் நோ பார்த்தீங்கன்னா கை வரைச்சே தான் இருக்குது. ஓரங்கட்டு அண்ட் ஃபேமே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ தோசை, இட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 ருபீஸுங்க. ஸோ பொங்கல் எடுத்துக்கிட்டாலும் 50. ஸோ சில ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 60 போடுறாங்க. ஸோ உங்களுக்கு கொடைக்கானலில் எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம். ஒரே ஒரு தோசை 50 ருபீஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி பைசா கொண்டு வந்துடுங்க. ஸோ பசங்களாம் வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரோட் கண்டிஷன் ரொம்ப மோசங்க, பார்த்துக்கோங்க நீங்களே. இந்த ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. அதுவும் இல்லாமல் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஏடிவியில் ரைட் சைடில் 4 காயில் பார்த்திங்கன்னா லைட்டாக லீக் ஆகிற ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து மேனேஜ் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு தான் இன்னும் ஒரு 2-3 ட்ரிப் முடிச்சுட்டு அதான் 4th சர்வீஸ் விடும்போது பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 காயில் சைடு எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். வாய் பார்த்திங்களா கடங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ரோடோட கண்டிஷன் அந்த மாதிரி. அண்ட் கொடைக்கானலை பற்றி சொல்லணுன்னா, ஓகே நீங்கள் வந்து நல்ல சீனரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நான் முன்னாடி வால்பாறையெல்லாம் போயிருப்பேன்ல, வால்பாறை, மூணார். ஸோ அந்த எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சீனரிஸ் இருக்கும். ஸோ இங்கே சீனரிஸ் எதுவுமே அதிகம் பெருசாக இல்லை. ஸோ லெஃப்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பச்சை பசேருங்கிறத விட வீடுகள் அதிகமாக பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாருங்கள் லெஃப்ட்டில் நான் காமிக்கிறேன், எவ்வளோ பள்ளம் பாருங்கள். கொஞ்சம் அசனாலும் விழுந்தோம்னா முடிஞ்சு போச்சு கதை. இது இந்த படம் தான் ஞாபகம், குணா கேவ். ஸோ அது வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்போன்னு தெரில. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் நிறையா இருக்காமல். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே கவர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டு கொடைக்கானல் விட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ஏகப்பட்ட ரூம் ஸ்டேலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாகவும் வரலாம். ஸோ மார்னிங் டைம்ஸில் செம்ம குளிராக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகிடுச்சு. என்னவே பார்த்திங்கன்னா நல்ல குளிர் காற்றடிக்குதுங்க, அந்தளவு பார்த்திங்கன்னா குளிராக இருக்குது. ஸோ மைலேஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டாப்புல மலைக்கு வந்ததுக்கப்புறம்.
ஸோ 31ங்க. நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 70 தான் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம். ப்ரோ எக்ஸாஸ்ட் நோட் கூட, எக்ஸாஸ்ட் நோட்டு கூட திருவே எப்படி செம்மையா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிபி கிளர் போட்டுருக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். எங்கடா சவுண்டு வரலையான்னு கேட்காதீங்க, அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் கிடையாது. உப்பார் லேக் வியூ, இங்கேருந்து லேக் வியூ அந்த வரும்போது காமிச்சால, ஸோ அதுதான் வரேன் போல பசங்க மிரள்றாங்க. ஆக்சுவலாக இன்னொரு பிஸ்னஸ் விஷயமாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன், எனக்கு கிடையாது. ஸோ நான் வாசிக் ப்ரோவுக்காக. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு, அது எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ சொல்லக்கூடாது வீடியோவில், அது எல்லாமே பக்காவாக ஓப்பன் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கைஸ், கொடைக்கானல் ஃபைனலி வி ரீச். அண்ட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓய் வண்டியை தான் ஆக்சுவலாக நான் சாய்க்கணும், நான் உடம்பு மட்டும் சாய்க்கிறேன். எப்படி என் டெக்னிக்கு வேற மாதிரியா? ஐயோ இந்த குளிரில் என்ன பேசுறதுன்னு தெரில. பா சாப்பாடு ஓகேங்க, நல்லா இருக்குது சாப்பாடுலாம். ஸோ நிறைய கடைகள் இருக்குது, சாப்பிட்ற கடை, ஹோட்டல்ஸு. அது பார்த்திங்கன்னா நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, அது எல்லாமே முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். இப்போயே பேசி எடுத்துட்டோம்னா அப்புறம் அது உங்களுக்கு காமிக்க முடியாது வீடியோவில். அந்த முன்னாடி போகிற கார் இருக்குல்ல, கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆக்சுவலாக அவங்க வந்து சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பார்த்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க போல். எல்லாம் ஒரே டைமில் இருக்கிற 5 பேர் சப்ஸ்கிரைபர் கத்துறான்னு பயந்துட்டு எங்கேருந்து நான் சவுண்டு வருது அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா காருக்குள்ளே வந்து கத்துறாங்க. சரி எப்படியோ ஒன்று. நம்ம இந்த ட்ராவல் டைமில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக கிடைப்பாங்க, அது நல்லாயிருக்கும். போடு பிளாட்டினா, அதுவும் வரும்போதுங்க டிஸ்கவர் தரம். டிஸ்கவர்லாம் அப்படியே எக்ஸாஸ்ட் போட்டு படுக்கிறாரு, அப்படியே ஆள் இப்படி படுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே மெஸ்ஸெல்லாம் ஆயிடுச்சுங்க. அந்த மவுண்டைன் சைட்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே ஓட்டுங்க. ஏன்னு சொன்னேன்னா, ஏன்னா ஆப்போசிட்டில் வரவங்க எல்லாமே கொஞ்சம் ரொம்ப விசித்திரமாக தான் ஓட்டுறாங்க, அது ஏன்னு தெரியல. பாருங்கலாம் பாருங்க, ஃபாரஸ்ட் பா டான்ஸ்லாம் ஆடுறாங்க ஜாலியாக. சரி காரில் வந்து தனி ஃபீலுங்க. ஆனால் இங்கே மோஸ்ட்லி கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நிறையா கார்ஸ்லாம் வருது, நிறையா பார்த்துட்டு தான் இருக்கேன். பா லொக்கேஷனை பாருங்கள், வாவ் செம லொக்கேஷன். ஸோ நீங்கள் காரில் தான் வந்தீங்கன்னா சாப்பாடுலாம் எடுத்து வந்து ஜாலியாக சாப்பிட்டுருக்கலாம். அந்த மரங்கள்லாம் பாருங்களேன். ஆனால் நம்ம 3 எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே கொஞ்சம் மரங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் லீனாக இருக்கும். அது போச்சு குழி. ஐயோ இந்த ஃப்ரண்ட்டில் ஃபோர்க்கை வந்து அதுக்குள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு நான் படுற கஷ்டங்கள் இருக்குது. அந்த மரங்கள்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பா ஆனால் என்ன ரோடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நான் ஐஃபோனில் வீடியோஸ் இன்னும் எடுத்துகிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். போச்சு. ஐயோ ஐயோ ரோடுங்க, ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எனக்கே தெரில. நான் இப்போ ஆப்போசிட்டில் யாரும் வந்தாங்கன்னா கத்தம். அப்பா சமஜிலுன்னு இருக்கு கைஸ் இந்த பிளேஸு. V3 சவுண்ட் நல்லா இருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகுது கை. இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஜஸ்ட் நோட் பண்ணால் தெரியும். இங்கே பாருங்க. ஸோ திஸ் கார் ஆல்சோ கேஎல். ஸோ 2 காருமே சேம் தான் நினைக்கிறேன். ஷிஃப்ட்டு நிறையா வச்சுருக்காங்க. ஃபேமே கடவுள் நம்ம ஊரில் தான் சோதிக்கிறாருன்னு பார்த்தா இங்கேயும் சோதிக்கிறாரு. ஸோ அந்த கேட் பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குங்க. ஸோ இந்த சைடு ஓப்பனில் இருக்குது. எங்கே என்ன இருக்குங்கிறது ஆல்ரெடி வந்தவங்களுக்கே தெரில. அரை மணி நேரமா போட்டு உட்காந்துடலாமா? உட்காந்துடலாம். இவரை நம்பி தான் வந்தேன். இதுக்கு மேலே திரும்ப முடியலப்பா, கழுத்து சொல்லிக்க மாட்டேங்க. காற்று ஓ ஃபேமே இந்த பியூர் வின் நாய்ஸுங்கம்பாங்க, அதை கேட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குப்பா. இந்த கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்குள்ளே போகணும். ஸோ என்ன கதைன்னு தெரியல, 9 மணின்னு சொன்னாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செம்மையாக குளிருது கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இங்கே தான் போட்டிருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆச்சுங்க. ஸோ இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவை வேறு லெவலில் வீடியோஸ்லாம் எடுத்துருக்கேங்க. ஸோ முடிஞ்சுன்னா இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், கொடைக்கானல் கிளைமேட் குறையவே இல்லை. வெயில் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஜில்னஸ் இன்னும் அப்படியே இருக்குது. ஃபாக் ஆகுது.